தாய் மாமஞ்சி சுமந்து வராடி உட்காந்து எந்திரிச்சியா? இப்ப உள்ள வரும்போது உட்காந்து எந்திரிச்சுதாங்க வந்தேன். உனக்கு பாக்கலையா? உனக்கு ஜீரோ விட்டு வந்துருக்குது. சரி இது என்னது? அது அரைமுடி. உனக்கு அரைமுடி, எனக்கு அரைமுடி. ஏங்க உனக்கு அந்த பழம் எதுக்கு? சரியா இருக்கா? கம்பளமா? எடுத்து மண்டைய புலஞ்சிருவேன். நீ மண்டைய பழக்க வேணாம், நான் மண்டைய பழக்கிறேன். நீ பழக்க வேணாம். ஏன் அடிச்சுக்கிற? ஐயோ ஐயோ இருங்க, நான் மண்டே தானே பழப்பேன்னு சொன்னேன். நான் அப்ப என்ன சொன்னேன்? ஓ மண்டைய பொழந்துருவேன். நான் அப்ப என்ன சொன்னேன்? ஓ மண்டைய பொழந்துருவேன். எந்த இடத்துல புழக்க சொன்ன? நீங்க விடுங்க, நீங்க விடுங்க. ஆமா, அவன் விட்டான அப்படியே புழு புள்ளுன்னு இருக்க போது. யார் நீ? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொர்ணம் இருக்கா? மேல இருக்கா, கீழே இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, வடக்கா, தெக்கக்கா, கிழக்கா, மேற்கா, நட்டுக்கா, நடாம இருக்கா, படுத்திருக்கா, படாம இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா, சோத்துக்கு சோத்து மலை அப்படி கேளு. சுண்ணாமதிங்கிறியா? நல்லா கேளு. ஏங்க வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? ஆம்பளனா என்ன கேளு? ஆம்பளனா வெக்கமான சூடு சொரணம் இருக்கா? ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே? ஆம்பளை தானே? நீங்க வரும்போதே அவர் என்ன சொன்னாரு? அண்ணே வெளியே போட்டு போகணும்னே. வெடி எனக்கா போறது? சரி, கொட்டையில ஓட்டாதப்பா. காலையில சீட்டு காசு கட்டணும், அறவர் 2 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்காக எதுக்குப்பா அந்த 1000 ரூபாய கவிடுத்த இந்த கடையில அரிசி வாங்கி 10 நாளைக்கு கஞ்சி குடிச்சுக்கிறது. நீ என்ன வண்டி புலந்தன்னு உனக்கு வெடி வேற? நான் எனக்கு நீ ஒன்னத்தை புழக்க போறதில்ல. யார் யாமுற நீ? கொஞ்சமா வெக்கமா இருக்கா? ஏய் சிரிக்காத மூதேவி, எனக்கு அப்படியே எரிச்ச மசுரா வருது. போயிரு. போக நீ எதுக்கு வந்த? மருத மண்ண பெரிய ஆளா? எரிச்ச மசுரா தான் வருது. தைலம் போட்டு தைலம் போட்டா மேற்கொண்டு எரியும் உண்டை. அதுல போட்டா மேற்கொண்டு எரியாதா? எத்தனை வேலை எடுத்து இத்தனை வேலைக்கு உத்தரவோட இருக்கலாம். ஏய் கேட்டது அவரை மட்டும் இல்ல, உன்னைத்தான். நான் சாருங்கிறேன். என்ன கேளு? உன்னைத்தான் கேட்டேன். உன்னைத்தான் கேட்டேன். இவ்வளவு நேரம் காதல செவுடா செவுடா உனக்கு என்ன கேளு? பெரிய ஆளா? சரியா? அதையும் கருத்து போறாங்க. நான் பொம்பளை பிள்ளை, அதுலயும் இப்படி ஒரு பிள்ளை என்ன தொடுதுன்னா இதுக்கு முன்னாடி பொம்பளை பார்த்தது இல்லையா? ஏட்டா ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுதே. புடிச்சு நறுக்கி போடுவேன். இல்லன்னு வச்சுக்க புடிச்சு நசுக்கிடுவேன். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுதே, நீ பல்லுக்கு என்ன பண்ணலாம்? அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளாம என்ன சொல்ல வர? என் கையில அது மாட்டுச்சுன்னு வச்சுக்குவேன். ஒண்ணு நறுக்கிடுவேன், இல்லன்னா நச்சுடுவேன். என்ன இதுக்கு? இப்படி ஒரு பல்ல கருமா? நீ என்ன நாள என்ன என்ன அவ்வளவுதானா? யார் என் முன்னாடி சரி என்ன ஒண்ணு உங்களுக்கு தரணுமா? அடிக்க மாட்டா? என்ன அடிய கேட்டு வாங்கிட்டு இருக்க? நான் அடிச்சு விட்டேன்டா கொஞ்சம். என்ன அது உங்க பழக்கங்க? அடிக்கிறது நக்கிறதெல்லாம் உங்க பழக்கம். எனக்கு தெரியாம இருக்குமா? எங்க மறுக்க என் பேர சொல்லு.
பிரகதீஸ்வரி பரகேஸ்வரி இல்ல எங்க மறுக்கா சொல்லு பாப்போம். பரகேஸ்வரி பிரகதி பிரகதி பிறகுதே பிறகுதே ஆத்தாடி. ஐயோ நாங்க ஒரு இளைஞர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏ எதுக்கு ஏன் இப்படி என்ன நக்கி நக்கி பாத்துட்டு இருக்கேன்? என்ன ஐயோ நாங்க ஒரு ஐயா இளைஞர் வர வரிசை வாங்க உங்க காலில் கும்பிட்டு கும்பிட்டு வந்து கும்பிட்டு விழுந்துக்கிறேன். கும்பிட்டு அவளை ஆளுக்கு என்ன என்ன பண்ண போற? இருக்க கும்பிட்டு காலில் விழுந்து ஒரு தடவை என்னமோ சொன்னீல ஒவ்வொரு தடவையும் விழுத்து கும்பிடணும். ஓஹோ இந்த கால வேற மாதிரி வந்து ஒன்னு என்னைக்கு டான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படியே வச்சுருந்ததோ? ஐயோ வித்து 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 வித்துட்டு அப்படியே இருக்கும், அப்படியே விச்சு விச்சு இருக்கும். இதெல்லாம் நீ காட்டவே கூடாது. உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீ எல்லாம் இதை காட்டலாமா? அண்ணே அந்த பூ என்னைக்கு பார்த்த? அந்த பூமே நான் தானே நேற்று பிடிச்சு பார்த்தேன். உனக்குலாம் இதுதான் சரியா? ஆனா இதுவே கட்ட வச்சுக்காப்பா வச்சுக்கா. அளவுதான் திருச்சு அத்தனை பெருசா சரி பண்றதே இல்லை. அது வேணா உண்மைதான். ஓம்பிட்டு அங்க என்ன இருக்கு? சரி பண்ண முடியாது. அங்க என்னத்த ஓம்பிட்டு புடுங்க போகுது? நீ எல்லாம் எதுக்கு அதை பொம்பளைதான் பெருசுன்ற? பொம்பளைதான் பெருசு. ஆம்பளை எந்த வயல பெருசு? ஏன் அதுக்குள்ள பசிச்சிருச்சா? ஏ வயிறு பசிக்குதா? என்ன என்ன பண்ற நீ? அளவு இந்த ஏய் அது தெரியாது. வாய்க்கு அந்த பிள்ளை பக்கத்துல என்ன பாடுற? வர அன்பு அண்ணன் திரைப்பட புகழ் விஜய் டிவி புகழ் மருதமணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க வாங்க அள்ளு தள்ளுங்க அள்ளு தள்ளுங்க. தீபாவளிக்கு துணிமணி எடுக்கணும். அப்பா 500 ரூபா சின்ன அன்பளிப்பா. 500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு போய் ஒரு நாளைக்கு ஃபுல்லா வம்பு எடுத்துட்டு வெட்டணும். 500 ரூபா சின்ன அன்பளிப்பா. இது எனக்கு ரொம்ப பெருசு. அந்த கிராமத்துல இருந்த ஒன்னோட போடல எனக்கு சேலை போட்டீங்களா? என்னப்பா சேலவு மட்டும்தானா? எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்பட்டிய உண்மையிலே இது ஒரு கலை நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமம் என்றாலே ஒரு பேரும் போலும் தமிழடங்கும் பேரும் போலும் வாங்கிட்டு இருக்காங்க. எனது அண்ணன் ஓவி சிவஞானம் மிருதங்க வித்துவான், எனது அண்ணன் தம்பி புஷ்பநாதன் அவர்கள் இந்த கிராமத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இளைஞர்கள், அதுலயும் ஒரு குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தின் பிரார்த்தனையாக நடத்துவாங்க சொல்லுவாங்க. ஆனா இங்கதான் இளைஞர்கள் பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய நாடகம் சொன்னா உண்மை இளைஞர்கள் ஒற்றுமையா இருக்க. இளைஞர்கள் ஒற்றுமையா இருக்கணும். எப்பொழுதுமே இப்பொழுது இல்ல எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா தான் ஒரு ஊரு நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லா இருந்தா தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஒரு மாவட்டம் நல்லா இருக்கும். அப்படி இளைஞர்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும். சும்மா தேவையில்லாம சரக்க போட்டுக்கிட்டு கணேஷ் பயிலை போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. அது வேணாம். கப்பலிங்கன்னு மட்டும் சொல்லாத. நேரத்து ஒரு பொம்பளை விரட்டி விரட்டி அடிச்சு ஏன் அடிச்சதுன்னு கேளுங்கடா. ஏன்னு என்னையாச்சு? பள்ளிக்கூடத்து பையன் சரி ஒரு பொம்பளை வீடு ஒரு பிள்ளை வீடு வீதி வழியா போய்கிட்டு இருந்திருக்கு. இவன் சொல்லியிருக்கியா
எம்கே அன்பாலயத்துக்காக 200 ரூபாய் நன்கொடை அளிக்கப்படுகிறது. கொடுக்க மாட்டானப்பா. இல்ல நானே வச்சுக்கிட்டு அப்புறம் நீ வாட்டுக்கு நாளைக்கு காரேட்டி பக்கம் பார்த்தா என்ன நேற்று கொடுத்துருவேன் நீ கொடுத்தாடான்னு சொல்லி நீ வாட்டுக்கு என்ன காசை வாங்குறதுக்கு பெரிய பயமா இருக்கு. முந்தாண்டா கொடுத்து ஒத்துரு அழகு மகனே மருதமணி தான் உனக்கு 1000 ரூபான்டாரு. சரி, நான் கொடுக்கும் போதே பயந்துட்டு இல்லப்பா வேடாம்ட்டேன். இல்ல உனக்காகத்தான் காசு அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் பெருமை 1000 ரூபாய் பார்த்தோம்னா எனக்கு பெரிய பெருமை. ஓஹோ, 200 ரூபாய்க்கு நான் வேலை வைக்கிறதே பெருசு. அதான் சொல்லுங்க. அப்ப 1000 ரூபாய் வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டேன்ப்பா. சரியான சந்தோஷம். சரி, இன்னைக்கு வீட்டுக்கு கறி எடுத்துட்டு போகணும், அதை எடுத்துட்டு போகணும், இதை எடுத்துட்டு போகணும். ஒரு கொடுத்த ஒரு சுடுல ஃபுல்லா போத. ஓஹோ, காலையில வண்டி ஏற போறேன். வாடா கூப்பிட்டு என்ன 1000 ரூபாய் தர என்ன வேலை வச்சு கொடுக்கணும் உனக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடு. நீங்க தானே கொடுத்தீங்க. நீ சந்தோஷப்படணுன்றக்கா நான் கொடுத்தேன். சரி, நான் சந்தோஷப்படணுக்கா நீ பேர சொன்னேன். நானும் சந்தோஷப்பட்டேன், நீயும் சந்தோஷப்பட்ட 1000 ரூபாய் கொடுத்து அருங்காத போற அடிக்காத போற எனக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய நாங்கூர் கிராமத்தார்களுக்கும் விழா காண்டியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த கிராமமா இருந்தாலும் சரி நாடக நடிகர்களை வளர்த்து கொண்டு இருப்பது. ஆனா முன்னாடி எல்லாம் நாடகம் ஆடி இருக்காங்க. எங்க அப்பாவுக சிவஞான மாசம் 30 நாள் ஆடினாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல ஆடினோம்னா இந்த ஊர் மட்டும்தான் தெரியும். இவனுக்குள்ள சுத்தி இருக்க 4 கிராமத்துக்கு தான் தெரியும். ஆனா நாடக நடிகர்களை வளர்த்து விட்டது என்னை மட்டும் இல்ல, எத்தனையோ நாடக நடிகர்களை வளர்த்து விட்டது நீ முத்துச்சிருப்பேன் கூட வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது காரணம் சொன்னா இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான். யூடியூப் சேனல் இருக்க கண்டதே இந்த நாங்கூர் கிராமம் நாளைக்கு நாடு பூரா தெரியும். எங்களை நாடக நடிகரை வளர்த்து அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அண்ணன் கே கண்ணன் சொன்னா எடுத்துக்கிற மாட்டீங்களா? ட்ரிபிள் கே சொல்லணும். கே கண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காசு கொடுத்துருக்காங்க பேரை படிச்சு சொல்லணுமே அடிக்க தெரியாது. ஒவ்வொரு இடத்தா பூச்சி போடுறேன். எனக்கு கொடுத்தது எனக்கு தான் பிடிக்கணும். அப்புறம் அவன்கிட்ட கொடுத்தேன்டா அவன் 200 ரூபா காப்பான யாரு கொடுக்க. மருதமணி அழகுக்கு அன்பளிப்பு 500 ரூபாய். எஸ் நாங்கூர் நவநீத கிருஷ்ணன் மருதமுடி என் கிராமத்துல சொசைட்டியில் வேலை வைக்கக்கூடிய அன்பு அண்ணன் நவநீத கிருஷ்ணன் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி நன்றி வணக்கம். அழகு மகன் நாடக கலைக்குழு ஆதீஸ்வரன் எக்ஸ்பிரஸ் பிரதர்ஸ் ஆதீஸ்வரன் ஆதீஸ்வரன் அப்பா வாப்பா தம்பி கொள்ள நாள ஆளைய பார்க்கல. ஆதீஸ்வரன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி வணக்கம். இன்னொரு 500 ரூபாய் ஒருத்தர் போனாங்க பேர் சொல்ல மறந்துட்டு கருவக்குடியை சேர்ந்த திருமணி அவர்கள் சார்பாக இங்கு பப்புனாக நடிக்கும் மருதமணி அவர்களுக்கு 50 ரூபாயும் பப்புன் ரத்தினம் அவர்களுக்கு 50 ரூபாயும் அன்பளிப்படுத்துள்ளார்கள். எனக்கு மாலை அணிவித்து 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய கோபிநாத் கார்த்திக் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி அன்பு வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே, எனக்கு ஆசிரியரும் எனது மாமாவுமான சிவஞானம் அவர்கள் குடும்பத்திற்கு எனக்கு தாளத்திற்காக 100 ரூபாய் அன்பளிப்பு. அவர் பெரிய அன்பளிப்பு கிடையாது, எனக்கு உண்மையிலேயே ஆசிரியர் சிவஞானமும் மரியாதைக்குரிய கல்விமடை இறந்தாரே மாமா மணிமுத்து 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 இவர்கள் இருவரும் தான் எனக்கு இந்த தாளத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த இதய குடும்பத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. எனக்கு கொடுத்தாங்க உனக்கு கொடுத்தாங்களா? என்னத்த கொடுத்தாங்க? 1500 ரூபாய் காசு கொடுத்தாங்க. உனக்கு தரேன். எனக்கு காலையில சம்பளம் தெரியல, அதுவே போதுங்க. நான் காசு தரேன் உனக்கு. நான் ஆளு தரேன். அவரை நான் மாமா வேலை பாக்குறாரா? நீதானா கூட்டிட்டு வந்த? நானா கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் யாரு என்ன பண்ண கூட்டிட்டு? பொம்பளைதான் பெருசு, பொம்பளைதான் பெருசு. என்ன பொம்பளைதான் பெருசு? ஆம்பளை பெருசா? ஆம்பளை என்ன சாதிச்சு? என்ன ஆம்பளை பெருசு? பொம்பளைதான் பெருசு. மருதமணி பயிலுகடா நீ திருப்திய மூடு. நீ பேசு. அப்படியே எனக்கு திரும்ப
வச்சு கட்டு விட்டு. என்ன என்ன பொம்பளை தான் பெருசுமே. என்ன சொல்ல போறீங்க? பொம்பளை எல்லா வேலையும் பெருசு. பொம்பளை எல்லா விஷயத்தையும் செய்வோம். ஆம்பளை நீங்க செய்வீங்களா? என்ன செய்வான்? ஏய் நாங்க தண்ணியை போட்டு அலப்புறோம். ஏய் அதே தண்ணியை நாங்களும் போட்டோன்னு வச்சுக்க. போட தெரியாது. உன் கிண்ணிய கலட்டி பரவாயில்ல. ஏன் நான் கும்பிட்ட சாமி வேலை நான் கும்பிட்ட சாமி எனக்கு உதவி செஞ்சு. என்னாச்சு? சாமி போயிட்டு வரலாம், நீ போயிட்டு வரலாம். நான் கூட 2 பேரும் என்ன பங்கோட வந்து நினைச்சேன். யாருக்கு போட்டது? யாருக்கு போட்டது? உங்களுக்கு தாங்க போட்டது. அப்புறம் இவேதுக்கு வந்தேன். நீங்க ஏங்க அங்க போனீங்க? சரி போறதான் போறீங்க. உங்களோட பேக கொண்டு போக வேண்டிய ஏன் 8 பேக கொண்டு போறீங்க? ஏய் எடுபட்ட போறேன் பாரு போறேன். சாமி ஓஞ்சாம தெரியாம அந்த பிள்ளை தான் மனு தூக்கிட்டு போறேன். ஏய் எந்த சாமான? அந்த பிள்ளை சாமானு காட்டு அங்க இருந்து கார் ஓட்டு வந்துருக்குறேன். கால் போட்டு எந்த சாமானுக்கு சொல்லுங்க. என்ன என்னையா? என்ன பெரிய ஆளா நீ? மருதமண்ண பெரிய ஆளா? என்ன உனக்கு எதுவுமே இல்ல. நீ எல்லாம் என்ன 4 எலும்பு வச்சுட்டு உனக்கெல்லாம் அவ்வளவு கொண்டு எலும்பு எலும்பத்தான் நல்லா இருக்கும். உனக்கு எலும்பாது. எலும்பு தூம்பி பாரு. சூம்பி பார்க்கலாம். என்ன மயிருக்கு நான் சூம்பி பாக்குறேன். அந்த அவரை சும்மா சொல்றேன். எலும்பு என்ன செய்வாங்க? ஒரு பொம்பளை பேசுதே, நீ எல்லாம் இருக்கலாமா?